வணக்கம் பாலமுருகன். தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த பட்டியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஞானேஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு பீகாருடைய மாடலை தமிழ்நாட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பல்கள் எல்லாமே ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்னு சொல்லி நேத்திக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவு கொடுத்திருந்தாங்க. அதே தான் இன்னைக்கு முக்கியமான தலையங்கமாக வந்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்னும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த தகவலை தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் உறுதி செஞ்சிருக்கு. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பீகாரில் மேற்கொண்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கடும் எதிர்ப்பை எதிர்கட்சிகள் தெரிவித்த காரணத்தினால அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை விட்டுருக்கு. பீகாரில் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கான காரணங்கள் ஏராளம் இருந்துச்சு. பீகாரில் பலர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் உரிய நேரத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாது என்ற அச்சம் இருந்துச்சு. ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடும் எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. புதிய கடுமையான விதிகளின்படி ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற அச்சமும் இதன் மூலமா எதிர்கட்சிகள் மத்தியில கிளப்பியிருந்தாங்க. காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த திருத்தத்தை எதிர்த்ததோடு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் கொடுத்துச்சு. எனினும் உச்சநீதிமன்றம் தடை விதிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. இது இல்லாம தமிழ்நாடு மட்டுமன்றி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த திருத்தம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த நடவடிக்கையினால தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பும் விவாதமும் இப்பவே வந்துருச்சு. எதிர்ப்புக்கும் அச்சத்துக்கும் காரணம் உயிருடன் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இறந்தவர்களின் பட்டியலில் சேர்த்து நீக்குவது, முகவரி மாற்றம் பெற்றவர்களை நீக்குவது, வீடுகளே இல்லாத இடத்தில் நூற்றுக்கணக்கானவர்களை பட்டியலில் இணைப்பது போன்ற தில்லுமுள்ளுகள் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் பீகாரில் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு செஞ்சு முடிச்சாங்க. பீகார் வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்டது. இது 2003ஆம் ஆண்டுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த திருத்தத்தின் போது 7.89 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம போலி வாக்காளர்களின் பெயர்களை சேர்த்திருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 509 பேருடைய வாக்காளர்களுடைய பேரு, சில இடங்களில் வீட்டு எண்ணு இப்படிலாம் குறிப்பிட்டு வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த எண்ணில் போய் போலி வாக்காளர்கள் பயங்கரமா சேர்க்கப்பட்டிருக்காங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்ற தகவலை கேட்டாலே ஆளாளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது சீர்திருத்தம் அல்ல, முடிவுகளை வடிவமைக்கும் முயற்சி என்று கூறியதில் நியாயம் இருக்கிறது. பீகார்ல நடைபெற்றதை பார்க்கும் போது இந்த அச்சமும் ஐயமும் வலுப்படத்தான் நமக்கு செய்யுது. ஒன்றிய பிஜேபி ஆட்சியில தன்னாட்சி அதிகாரம் படைத்த அமைப்புகளை எல்லாம் தன் அதிகார கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில தமிழ்நாட்டில் நடத்தப்பட இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும் வெளிப்படன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலையங்கம் நமக்கு வந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல்ல பாசிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அச்சப்படுவாங்க. இது பாசிசத்துடைய பிறந்திருக்கக்கூடிய குழந்தையுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கும். ஹிட்லரு அந்த ஜெர்மனியில தன்னுடைய பாசிச கருத்துக்களை
ஃபிக்ஸ் பண்ணும்போது அடக்கமா பவ்யமா இந்த புள்ளையும் பால் குடிக்குமா அப்பாவியா இந்த மாதிரிலாம் நின்றுக்கிட்டு அந்த பார் அசோசியேஷன்ல எந்திரிச்சு நின்று ஒன்றும் தெரியாத மாதிரி தனது கருத்துக்களை பேச ஆரம்பிச்சான். அங்க இருக்கக்கூடிய பாருக்கு தண்ணி அடிக்க வந்திருக்கக்கூடிய அந்த ஜெர்மானியர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு டம்மி பீஸு, இதுவே என்னடா என்னமோ பேசுனா அப்படி இப்படி சொல்லிட்டு அதிகாரம் ஒற்றை மையமாக்கல் பட வேண்டும், ஜனநாயகமே மிகப்பெரிய சமூக சீர்கேடு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது யாருமே கவனிக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஹிட்லர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தனது டெம்போவை ஒரு லைட்டா உயர்த்தி காட்டும். அப்படி ஆரம்பத்துல பணிவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பேச்சுல அதுக்கப்புறம் லைட்டான ஒரு ஷார்ப்னஸ் வந்துகிட்டு கொண்டுட்டு வரும். அப்படி அந்த ஷார்ப்னஸ்ல நல்லா உரு ஏத்தி விடுறது, அடுத்த உனக்கு கூர்மைப்படுத்தி விடுறது. அதாவது உனக்கு மானமும் ரோசமும் இல்லையா அப்படின்னு போய் ஒருத்தட்ட கேட்டா அவனுக்கு தன்னால கோபம் வரும். அந்த மாதிரி அங்க உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து, யாருக்கோ யூதனுக்கு அடிமையாக இருக்கின்றாய், உனக்கெல்லாம் மானமும் ரோசமும் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலேயே மானம் உள்ள வீரியம் உள்ள ரோசம் உள்ள ஒரு ஜெர்மானியன் அவனை எதிர்த்து களம் காண்பதுதான் அவனது வாழ்நாள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு ஏற்றி விடுவான். அப்போ 10 பேர்த்துல 4 பேர் கூர்ந்து கவனிப்பான், என்னடா இருந்தாலும் ஒரு வேற மாதிரி பேசுறானே சொல்லிட்டு. அப்போ அதுல இருக்கிறவனை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கொம்பு செய்ய விடுவான். இதுதான் ஹிட்லருடைய பாணி. அதன் பிறகு அந்த சட்டத்தை வைத்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை விதமான சட்ட மீறல்களையும் அவன் செஞ்சான். அந்த பாலிசியை கையில வச்சிருக்கக்கூடிய இந்த பிஜேபி RSS அஜெண்டா கும்பல்கள் எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, முதல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு நினைப்பு இருக்கும். இது என்ன ஓட்டு போடக்கூடிய விஷயம், சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல், சரி இருந்தா இருக்கட்டும், ஓட்டு போட்டா போறோம் போராடி போறோம் அப்படிங்கிற அந்த மெத்தன போக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெத்தன போக்குகளை தான் நல்லா ஆப்ப கொண்டுட்டு வந்து நம்ம மேல சொருகிறதுக்கான வேலையை இந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் இங்க தேர்தல் ஆணையமும் சொம்படிக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னைய இங்க ஓட்டு போடுவதற்கான வேலையை இங்க நான் செய்ய வரல, நீ முதல்ல இந்திய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குடிமகனே இல்லை அப்படிங்கிற விஷயத்துலதான் அவனை நான் நிர்ணயம் பண்றேன். ஏன்னா நீ பிஜேபிக்கு ஓட்டு போடாதவன் இங்கே எப்படி இந்திய குடிமகனாக இருக்க முடியும்? யாராவது ஒரு ஆளு டெமோக்ரஸி பத்தி பேசினா அவன் ஆன்டி இண்டியன் ஆயிடுவான். யாராவது ஒருத்தர் செக்குலரிசம் பத்தி பேசினா அவன் ஆன்டி இண்டியன் ஆயிடுவான். யாராவது ஒருத்தன் பிஜேபி RSS அதன் சொம்புகளை வந்துகிட்டு கேள்வி கேட்டா அவன் ஆன்டி இண்டியன் ஆயிடுவான். யாராவது ஒருவர் தந்தை பெரியாரை பற்றி பேசினால் அவன் ஆன்டி இண்டியன் ஆயிடுவான். யாராவது ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர், புத்தர், சாகு மகராஜ், நாராயணகுரு மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சீர்திருத்தவாதிகளை பேசினால் அவன் ஆன்டி இண்டியன் ஆயிடுவான். அப்போ ஆன்டி இண்டியனுடைய ஆன்டி இண்டியனாக இருப்பதற்கான காரணம், இங்க அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வரையறை பண்ணிருக்கக்கூடிய அந்த மாண்புகளை யார் யாரெல்லாம் இங்கே பேசுகிறார்களோ அவர்கள் அனைவருமே ஆன்டி இண்டியன். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி RSS வகைராக்கள் வந்து நம்மள பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இதையே தான் வந்துகிட்டு RSS உடைய தத்துவமும் கொள்கையாவும் இருக்கு. RSS உடைய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு, உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய பனியா கும்பல்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய அந்த ஆண்டைகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய சூத்திரர்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவரும் ஏன் எதற்கு என்று கேள்வியே கேட்காமல் தொண்டு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் தங்களது குடியுரிமையை கூட கேட்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் மறந்துவிட வேண்டும். கூலியை கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு இவர்களுடைய தத்துவம்? எவ்வளவு குரூரம், இந்த உலகத்திலேயே இல்லாத குரூரம்ங்கிறது இந்த பார்ப்பனிய குரூரம் தான். அந்த அளவுக்கு இவனுக்கு சட்டத்தை எழுதி வச்சுட்டு அதை பக்காவா அரசியல் ரீதியாக சட்டமாக மாற்றுவதற்கு மனு தர்மத்தை இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த மனு தர்ம வடிவத்தை கொண்டுட்டு வருவதற்கான வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய பீகாரோட எல்லை பரவத்தில் இருக்கக்கூடிய 65% மேல இருக்கிறவங்க ஃபுல்லா முஸ்லிம்ஸ். அந்த 65% முஸ்லிம் சீமை வந்துட்டு நீ வந்து இங்க வந்து நிரூபி எங்ககிட்ட இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 வயசு கிழமைகிட்ட போய் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டு வாயான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கிண்டலும் கேலியும். 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவின் நிலைமை எப்படி இருந்தது? உங்களுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு இருந்தது? 1947 முதல்ல சுதந்திரம் அடைந்த அன்றைக்கு $1 ஒரே $1 ஒன்றுடைய $1 அமெரிக்காவுடைய $1 இரண்டும் சமமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றுடைய $1
அமெரிக்காவுடைய 1 ரூபாயும் எவ்வளவு வித்தியாசம்? 100 ரூபாய்க்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய டாலரின் மதிப்பு. இங்க உன்னுடைய 1 ரூபாய் 100 மடங்கு பின்னாடி குப்பை குழியில கிடக்காத கூட குறைய பொருளாதாரத்துல அவ்வளோ படு பாதாளத்துல வீழ்ந்து போய் கிடக்கக்கூடிய உன்னுடைய நிலைமை, சமூக அமைப்பு, கட்டமைப்பு எவ்வளவு தூரம் பாவர்ட்டி லைன்ல இருந்துகிட்டு இப்போ வந்துட்டு 80 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பர்த் சர்டிஃபிகேட் கொடுனா பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல நீ கொடுத்தியா, இஷ்யூ பண்ணிருக்கியா? முதல்ல பர்த் சர்டிஃபிகேட் என்னன்னு தெரியக்கூடிய அளவுக்கு இந்திய குடிமகன் இருந்திருக்கிறானா? அவன் ஒரு தற்குறியா இருந்திருக்கான். ஏன்னா இங்க அனைத்துமே பிராமணோகிராசி. வெள்ளக்காரனுக்கு போனதுக்கு பிறகு இங்க கொள்ளைக்காரனாக பார்ப்பான் தான் வருவான்னு தந்தை பெரியார் சொன்னார். அப்ப இருக்கக்கூடிய அந்த அந்த பிராமணோகிராசியில யாருமே படிக்க கூடாது பார்ப்பானை தவிர. இப்படி எல்லாம் வந்து கொடூரம் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க நமக்கு சமூக நீதி தலைவர்களாக கிடைத்திருக்கக்கூடிய பிபி சிங் போன்றவர்களாலையும் இங்க மண்டல் கமிஷன் மூலமாகவும் மத்திய அரசுல போனா போகுதுன்னு ஒப்புக்கு சப்பானியா அதுவும் எப்படிலாம் ஆட்டையா போடலாம்னு சொல்லி இந்த 27% இடஒதுக்கீட காயடிப்பதற்கான அத்தனை வேலையும் இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளித்த மாநிலம் இந்தியாவில் ஒன்று இருக்கின்றது என்றால் அது தாய் திரு தமிழ்நாடு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த பொன்னான தலைவர் தந்தை பெரியார். அந்த இயக்கம் பாடுபட்டு கொடுத்தது 69% இடஒதுக்கீடு. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் அந்த 69% இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய மாநிலம். அப்போ அவ்வளவு விழிப்புணர்வை இங்க இருக்கும் போதுதான் பார்ப்பானோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்ட முடியக்கூடிய சூழ்நிலை உண்டாகி இருக்கும் போது அந்த தமிழ்நாட்டை எப்படியானாலும் வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கேரக்டர் தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் விஷ உருண்டையில தேனை தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுகள்லாம் ஏமாந்த சோனகிரிகள் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் எப்போதெல்லாம் சந்து கிடைக்கிறதோ அந்த இடத்துல ஒரு சிந்தை பாடிவிட்டு போகலாம்னு சொல்லி பார்ப்பான் நினைச்சிட்டு வருவான். அந்த மாதிரி புதிய சந்தை அந்த சந்தில் சிந்து பாட வந்திருக்கக்கூடியதுதான் இப்போ தனித்த அதிகார அமைப்புகளா இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையங்கள். என்னென்னலாம் இங்க ஆணையங்கள் இருக்கிறதோ அத்தனையும் வளைச்சு போட்டுட்டு அதன் மூலமாக நம்ம மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு முழுங்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு வருவாங்க. இங்க ஒரு ஆளு கூட தூங்கி கண்டு மூடிடக்கூடாது. மூடினா நம்ம தொடையில கயிறு இல்ல வடமே திரிச்சிருவான் பார்ப்பான். ஆகவே மிகுந்த விழிப்புணர்வோடு இவர்களை கொண்டுட்டு வரக்கூடிய திட்டங்களை நாம் அணுக வேண்டும்.